ஆரம்பகால நூல்கள் மிக அடிப்படையானது என்று நான் கருதுவது அருளமுதம், அன்னையின் அருள், அன்னையின் தரிசனம், அன்னையின் வரலாறும் வழிபாடும் போன்ற நூல்கள் எல்லாம், எல்லாம் தரும் அன்னை போன்ற நூல்கள் எல்லாம் ஒரு வகையானவை. அன்னை வழிபடுவதற்குரிய நமக்கு பயிற்சி அளிப்பவை. அடுத்த நிலையில சில நூல்கள், வரவேந்தர் அன்னையினுடைய அவதார நோக்கம், அவருடைய இது பூர்ண யோகம், அந்த யோக வாழ்வனைத்தும் யோகம், அந்த யோகத்திற்கு தயாரிக்கும் நூல்கள் சில. அதற்கு இடையில அப்பா எல்லாராலும் யோகம் செய்ய முடியாது, யோக தகுதி உள்ளவர்கள் மட்டுமே யோகம் செய்ய முடியும், அதற்கு இடைப்பட்ட நிலை ஒன்று இருக்கின்றது, அதை யோக வாழ்க்கை என்று சொல்கின்றார்கள். சாதாரண மனித வாழ்க்கை, யோகம், அதற்கு இடைப்பட்ட யோக வாழ்க்கை, அதாவது அன்னையின் அருளை அடிப்படையாக கொண்டு வாழும் உயர்ந்த நிலை மனித வாழ்க்கை. அதை சில புத்தகங்கள்ல அப்பா சொல்றாரு. 100 பேர்கள், பேரொழியாகும் உள்ளொளி, யோக வாழ்க்கை விளக்கம் போன்ற அன்னை பராசக்தியின் அவதாரம் போன்ற நூல்கள் எல்லாம் சொல்றாரு அவர். இதற்கெல்லாம் இடையில இந்த ஆத்ம சோதனைங்கிற புஸ்தகத்தை அப்ப இருக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியமான புஸ்தகமாக நான் கருதுகிறேன். இதுல விவேகம் என்ற ஒரு கட்டுரை முதல் கட்டுரை, பாகுபாடு என்பது இன்னொரு கட்டுரை, தேடி வரும் அதிர்ஷ்டம், ஜாதகம், நினைவும் செயலும், பாதுகாப்பு என்ற ஒரு கட்டுரை, கடந்த கால உறவு உணர்வும் 10 கட்டங்கள்னு ஒரு கட்டுரை, அப்புறம் முக்கியமான கட்டுரை ஆத்ம சோதனை. இது மிக முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுறேன். இந்த அன்பர்கள் எல்லாம் இதை படிச்சு பாருங்க. இதுல முக்கியமான ஒரு கட்டுரை இந்த பாகுபாடுங்கிறது. ஆங்கிலத்துல டிஸ்கிரிமினேஷன் என்று ஒன்று சொல் உண்டு. அதைத்தான் அப்ப இங்கே பாகுபாடுன்னு மொழிபெயர்க்கிறாரு. பொதுவா சொன்னா நல்லது கெட்டது பிரித்தறிதல் அப்படின்னு அப்பாவும் எழுதுறாரு. அதான் சொன்னேன். டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடுன்னு சொன்னா எது ஒத்தது, நல்லது கெட்டது, எது ஒத்துதோ எது ஒத்துக்காது அப்படின்னு பிரித்தறியாது. அந்த பிரித்தறிவு வரலைன்னா நம்ம கஷ்டப்படுவோம். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை அப்பா எழுதுகிறாரு. அதனால அடுத்தது போறதுக்குரிய வழியை நம்ம இதை எழுதுகிறாரு. ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதை தமிழில் பாகுபாடு என்று நான் சொல்ல நினைக்கின்றேன். அப்பா சொல்றாரு. வேறு எந்த சொல் அதிக பொருத்தமாக இருக்கும் என்று தெரியவில்லை. தனி சொல்ல நான் சொன்ன மாதிரி நல்லது கெட்டது பிரித்தறிதல்ங்கிறத அதை கீழே அப்பா சொல்லுவார். முக்கியமாக அன்னை வழிபாட்டில் தவறு ஏற்பட பெரும்பாலோருக்கு வழி இல்லை. வாழ்க்கையில் தெளிவில்லாதவருக்கு அந்த தவறு ஏற்பட வழி உண்டு. நல்லது கெட்டது பிரித்து பார்க்கும் பாகுபாடு இருந்தால், அந்த பாகுபாடு இருந்ததுன்னா அந்த தவறு வராது. அன்னையிட்ட வந்த பிறகு அன்னையிட்ட அருள் சிறப்பாக செயல்படும். ஆனா அந்த சிறப்பாக செயல்பட்டு நம்ம வாழ்க்கையே மாறும். எல்லாம் நிறைய பேருக்கு அது நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது சில சமயத்துல சில பிரச்சனைகள்லாம் வருது அன்னை அன்பர்களுக்கு. அதை பற்றிலாம் அப்பா சொன்னாடி சொல்ல போறாரு. அது எப்படிங்கிறது, அதை எப்படி தவிர்க்கிறதுங்கிறது தான் இந்த இது. அதை பிரிச்சு பார்த்துக்கிட்டு செய்யறதுதான். பிடிவாதமாகவும் தான் உயர்ந்த லட்சியத்தை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டும் அவற்றை நல்லது என்று வக்கரமாக விவரித்தும் தொந்தரவை விலை கொடுத்து வாங்குபவர்கள் உண்டு. அதான் விஷயம். பழமொழி தமிழ உண்டு. வேலியில போற ஓனான எடுத்து காதலை ஊத்திக்கிட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்றதா அப்படின்னு தமிழ்ல ஒரு பழமொழி. அது மாதிரிதான் அது அவர்களே தேடி போவது. விவரம் தெரியாமல் விஷமத்தில் பலமுறையும் மாட்டிக்கொள்பவர்கள் உண்டு. அவர்களுக்கு விளக்கம் தெரியாததால் இந்நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு பயன்படும் விளக்கத்தை சொல்வது சிரமம். என்னால் முடிந்தவரை சொல்கிறேன்னு அப்பா சொல்றாரு. இது அப்பாவோட அடக்கம். நான் அடிக்கடி திருப்பி சொல்றேன். மிக கடுமையான ஆங்கிலத்தில் பகவானால் எழுதப்பட்ட லைஃப் டிவைனை, லைஃப் டிவைன் வாழ்வனைத்தும் யோகம் என்று சொன்ன பகவான் அந்த யோகத்தை விளக்கும்
நூல்களை மிக கடுமையான ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அதை எளிமைப்படுத்தி எளிய தமிழில் சொல்வதோடு மட்டும் இல்லாம நமக்கு வாழ்வின் உதாரணங்களை வைத்து சொல்றாரு. அப்படி சொல்றத அடக்கமா என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். அன்னை என்பவர்களுக்கு வேண்டியது அடக்கம். நான் சொல்லி முடித்தபின் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். இதை செய்யாதே அதை செய்ய என்றால் நான் பின்பற்றுகிறேன். நீங்கள் சொல்வது எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்பார்கள். அவர்கள் எப்படின்னா, அவர்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அனுபவத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். இதான் இந்த கட்டுரை முழுவதும். அதான் இந்த அனுபவங்கள் தான். நம்ம அனுபவங்கள்லாம் ஆராய்ந்து முடிவு செய்வதற்காக தான் இந்த கட்டுரை. சமீப காலத்தில் நான் நெடுநாளாக கேள்விப்படாததை கேள்விப்படுகிறேன். அவற்றில் சிலவற்றை குறிப்பிடுகின்றேன். இப்போ இது 90ல் இந்த புத்தகம் வந்திருக்குது. இப்போ 60லேயே வந்தாங்க. 70, 80லேருந்து நூல்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆரம்ப கால நூல்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து செய்திகள். நான் ஆசிரமத்தில் தியான மண்டபத்தை நோக்கி போய் கொண்டிருந்த பொழுது என்னை ஒருவர் அழைத்து இந்த புத்தகங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். குறைந்த விலைக்கு புத்தகங்களை வாங்கினேன். எனக்கு ஏற்கனவே இருந்த இருதய கோளாறு உண்டு. தியான மண்டபத்திற்கு போனதும் தலை சுற்றியது. சமாதிக்கு வந்தேன், நெஞ்சு வலிக்கிறது. அன்னையை வழிபட ஆரம்பித்தது முதல் என் நெஞ்சு வலிக்கவில்லை. ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? அதுவும் சமாதி அருகில் ஒருவர் கேட்கிறார். நாங்கள் ஆசிரமம் வந்த பொழுது மிக சந்தோஷமாக திரும்பும் பொழுது எங்களை ஒருவர் வீட்டிற்கு அழைத்து போய் இங்கேயே 1 மணி வரை இருங்கள், நல்லது என்றார். இருந்தோம். வேனில் வந்திருந்தோம். ஊருக்கு புறப்பட்டோம். லாரி மோதி வேன் சேதமாயிற்று. நல்ல வேளை யாருக்கும் காயமில்லை. என்னை புத்தகம் வாங்க சொன்னார் ஒரு பெண்மணி. வாங்கினேன். அன்னை படத்திற்கு முன் வைத்தேன். தினமும் துடைத்து வைப்பேன். ஆசிரமம் வந்து 3 மாதமாக மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது தினமும் சமாதிக்கு போகிறேன். ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. இந்த 3 மாதங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு சிறு தடை, தொந்தரவு, பயம் ஏற்படுகிறது. எதுவும் சரியில்லை. நான் ஆசிரமத்திலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் என் வீட்டில் திருடன் நுழைந்ததாக தெரிந்தது. நல்லவேளை அவன் எல்லாவற்றையும் களைத்து போட்டிருக்கிறான். எதையும் எடுத்து போகவில்லை. நாங்கள் பலர் கூட்டமாக போயிருக்கும் பொழுது பிறந்த நாள் கொண்டாடுகிறார் ஒருவர். அவரை போய் பாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆளுக்கு ஒரு அன்னை படம் கொடுத்தார். பயபக்தியுடன் எடுத்து போனோம். இந்த 1 வருஷமாக இல்லாமல் அட்மிஷன் இல்லை, குழந்தைக்கு காயம், ஆர்டர் ரத்தாகிவிட்டது, மலேரியா, காய்ச்சல் என 15 நாட்களாக எங்கள் எல்லார் வீட்டிலும் ஏதாவது பிரச்சனை. ஒரு வீட்டில் 1 வாரமாக தினமும் 3-4 மணி நேரம் கரண்ட் கட்டு. எப்போதுமே அந்த கரண்ட் கட்டை வர்றதை கவனிக்க சொல்லுவார் அப்பா. நான் சாதாரணமாக நடக்கிறது இல்லாமல் திடீர்னு காரணம் இல்லாமல் போனான். நான் பம்பாய் போனேன், டெல்லி போனேன், ஹைதராபாத் போனேன். வீடு திரும்ப நான் டிக்கெட் வாங்கிய விமானம் கீழே விழுந்து ஒதுங்கிவிட்டது. நல்ல வேளை நான் டிக்கெட்டை முதல் நாள் ரத்து செய்திருந்தேன். அடுத்த நாள் நான் உயிர் பிழைத்து வந்தேன். நான் தியான மையம் நடத்துகிறேன். தரிசனத்திற்காக அன்பர்களுடன் வந்து ஆசிரமம் அருகில் வரும்பொழுது என் ஆட்டோ மீது, பஸ் மீது உருண்ட நிலையை பார்த்தால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தேன். உடலெல்லாம் காயத்துடன் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆசிரமத்தில் நுழைய முடியவில்லை. இது போல எனக்கு இவ்வளவு பெரியதெல்லாம் வரல, சின்னதாக நடந்திருக்கு. ஆசிரமத்துக்கு போனப்ப எங்கள் ஊரில் அன்னையை பற்றி பிரசங்கம் நடந்தது. அதை கேட்டு ஆசிரமம் புறப்பட்டேன். பஸ்ஸில் தாழ முடியாத சிறுநீர் உபாதை புதுவை வந்தபின் சரியாயிற்று. ஆசிரமத்திற்கு வந்தவுடன் காலரா வந்து நர்சிங் ஹோமில் சேர்ந்தேன். இது போன்ற செய்திகள் இந்த 35 ஆண்டுகளாக நான் கேள்விப்படவில்லை. இது நடக்கக்கூடாது, நடக்க வேண்டியதில்லை. நாம் விஷயத்தை விளங்கிக் கொண்டால் நம்மால் இதை தடுக்க முடியும். அதாவது நமக்கு தெரியாத காரணங்கள், நாம் ஏதோ தவிர்க்க வேண்டிய தொடர்புகளை தவிர்க்காதவராக வைத்திருக்கின்றோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பசுகிறார். நம்மால் இதை தடுக்க முடியும். இதற்கும் அன்னைக்கும் சம்பந்தமில்லை. இது அன்னைகிட்ட வந்ததுனால வந்ததில்லை. அன்னை விளக்கச் சொல்லியவற்றை நாம் விளக்காமல் சேர்ப்பதால் ஏற்படுபவை. இவற்றுக்கு 3 வகையான காரணங்கள் உண்டு. வேண்டுமென்று தவறு என்று தெரிவதை விரும்பி செய்வது, இது நம் சுபாவத்தில் உள்ள குறை. நமக்கு செய்யக்கூடாது, தப்புன்னு தெரிஞ்சதை திருப்பி திருப்பி செய்வது, இது நம்ம சுபாவ குறைபாடு. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். அப்பாவோட புஸ்தகங்கள்ல மனித சுபாவங்கிறதுக்கு 500 பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு. மனித சுபாவம் நாய்வால் மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஆனால்
நாய்பால் நிமித்த முடியாதுங்கிறது உண்மை. ஆனா மனித சுபாவத்தை அன்னையின் துணையோடு மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சித்து விளையாடுபவர்கள், குறி சொல்பவர்கள், மந்திரம் செய்பவர்களை குருவாக கொண்டவர்கள் இங்கு வந்தால் இது போன்றவை நடக்கும். அதெல்லாம் அன்னைக்குரியதல்ல. நம்ம அறியாம மனித நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்முடைய ஹியூமன் ரிலேஷன் சூப்பர் நேச்சுரல் எல்லாம் டிவைன் நம்ம நினைச்சுக்கிறோம். அது இல்லை. இயற்கையை கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து டிவைன் நினைச்சுக்கிறோம். மனித நிலைக்கும் தெய்வ நிலைக்கும் இடையில வைட்டல் வேர்ல்ஸ்ன்னு இருக்குது. பிராணலோக சக்திகள்னு சக்திகள் இருக்கின்றன. அந்த சக்திகள் எல்லாம் நல்ல சக்திகளும் இருக்கும், தீய சக்திகளும் கலந்து இருக்கும். அந்த தொடர்பு வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா வந்து வரும். அதுதான் இது. அதனால சித்து விளையாடுறவங்கெல்லாம் அப்படிதான், குறி சொல்றவங்கெல்லாம் அப்படித்தான், மந்திரம் செய்பவர்கள் மந்திரம் செஞ்சு தாயத்து கட்டுவாங்க, கயிறு கட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அதோட தொடர்பு வச்சுன்னு அதெல்லாம் அன்னை பெரிய தெய்வம், பராசக்தியினுடைய அவதாரம், இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தியினுடைய சச்சிதானந்தத்தினுடைய மறுவடிவம், பகவான் மூலம் இறைவனுடைய பகுதி என்று அன்னை எழுதுவார்கள். பிரம்மம் அல்லது பரம்பொருளுடைய அம்சம், பரசிவத்தினுடைய அம்சம் அங்க வந்த பிறகு இந்த இடைப்பட்ட எல்லாம் வரக்கூடாது. அன்னைக்கும் அன்னை பக்தர்களுக்கும் பெரிய தீங்கை வலியச் செய்வதை தங்கள் வாழ்க்கையாக கொண்டவர்களை விவரம் தெரியாமல் அன்னை பக்தர்களென ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல், எதுவும் செய்யக்கூடாது. 3, வேண்டுமென்று தவறு என்று தெரிவதை விரும்பி செய்வது, இது சுபாவ குறைபாடு. சித்து விளையாடுபவர்கள், குறி சொல்பவர்கள், மந்திரம் செய்பவர்கள், குருவாக கொண்டவர்களுக்கு அங்கு ஒத்து வராது. அவங்கள விட்டுடணும். அது நம்ம தெரியாம ஆரம்ப காலத்துல நான் சொன்ன மாதிரி சூப்பர் நேச்சுரல் எல்லாம் இதுக்கு மீறி இது எல்லாமே தெய்வ சக்திகள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு, அதனாலதான் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், பலி கொடுக்கும் தெய்வங்களை வணங்கக்கூடாது. பலி கொடுக்கும் தெய்வங்கள்ல சிறு தெய்வங்கள், வள்ளலார் சொல்லியிருக்கார், சிறு தெய்வங்களை செத்து பிழைக்கும் சிறு தெய்வங்கள்னு சொல்லியிருக்காரு. அதை வணங்கக்கூடாது. விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த நூல்கள் எல்லாம் படிக்காம நம்ம தெரியாம எல்லாமே சாமி தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு செய்யறது. அதனால தீங்கு செய்யறது அவங்களை அறியாம அன்னைய பக்தர்களெல்லாம் இருப்பாங்க. அவங்க மனசுல வந்து சுபாவ குறைபாடுல தீங்கு செய்யறது இருக்கும் வரிய. அதனால நம் சுபாவத்தில் உள்ள குறையை நாமே விளக்க வேண்டும். சித்து விளையாடுபவர்களை மகான் என்று ஏற்றுக்கொண்டு அன்னையையும் வணங்கினால் வீடு திரும்பியவுடன் குழந்தைக்கு ஆபத்து, திருட்டு போயிற்று, தாங்க முடியாமல் வயிற்றை வலிக்கிறது, கடன்காரன் ஜப்திக்கு வருகிறான் என்பன போன்ற செய்திகள் வரும். இங்க என்னுடைய உறவினர் ஒருத்தர் அப்படி இந்த சித்து விளையாட்டு குறி சொல்றவரோட தொடர்புல இருக்கிறவரு. அவர் ஆரம்ப காலத்துல ஒருவர் இங்கே வந்தார். அவர் வந்தப்ப அம்மா சொன்னே அவளுக்கு சாப்பாடு போட்டதும் உடனே கீழே விழுந்து எலும்பு புரிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பண்ண முடியாச்சு மனைவிக்கு. அப்புறம் தெரிஞ்சது அடுத்த தடவை வந்தார், அப்படியே வாசப்பள்ளியை விட்டுட்டு அவர் அனுப்பிச்சு விட்டாரு. அவருடைய மகன் அன்னை என்பர், தீவிரமான அன்னை என்பர், அவர்கிட்ட இதெல்லாம் விலகிட்டார். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். தகடு தாயத்து உள்ள வீடுகளில் இது நடக்கும். இதெல்லாம் தகடு பறிச்சு கொடுத்தது, தாயத்தை கட்டிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் தகடு செஞ்சு இதுக்கு அடியில வைப்பாங்க, பில்லி சூன்யம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவையெல்லாம் இந்த தீய சக்திகளை பயன்படுத்துகிறவர்கள் செய்கிற வேலை. எல்லாம் அந்த தொடர்புலாம் எதுவுமே இங்கே கூடாது. உள்ள வீடுகளில் அது நடக்கும். எது வேண்டுமென அவர்களே முடிவு செய்தது நல்லது. வந்து அன்னைகிட்ட வந்த பிறகு அன்னை வேண்டுமா இந்த மந்திரம் ஹையஸ்ட் ஃபோர்ஸ் கிட்ட வந்த பிறகு இந்த சோட்டாவெல்லாம் இருக்குது. நான் அடிக்கடி இங்கே சொல்லுவேன். முதன் மந்திரி நமக்கு நண்பர், தெரிஞ்சவர், அவர்கிட்ட சொன்னா நடக்கும்னா பியூன்கிட்ட காசு கொடுப்பானே, கிளார்க்கு கிட்ட காசு கொடுத்து காரியத்தை நடத்துறாங்க. அது மாதிரிதான் அந்த தாயத்து கட்டிக்கிறது, இது பண்ணிக்கிறது அன்னைகிட்ட வந்த பிறகு. ஆசிரமம் வராவிட்டால் தப்பு நடக்காது, மற்றதை மறந்துவிட்டால் ஆபத்து வராது. இரண்டும் சேர்ந்திருந்தால் சமையல் அறையில் கேஸ் வெடிக்கும், வீட்டில் அனைவருக்கும் உயிர் போவது போல் சாக்கடிக்கும், கையில் சாக்கடிக்கும் பொருள் ஒட்டிக்கொண்டு விடாது. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றது எப்படி தெரியும் என்பவர் உண்டு. நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளூரிலிருந்து டெல்லி வரை எல்லா இடத்திலும் இருப்பார்கள். அவர்கள் கலந்தே இருப்பார்கள். ஒருவரே ஒரு சமயம் நல்லவராகவும் மற்றொரு சமயம் கெட்டவராகவும் இருப்பார். இவர் வெறுநாளாக அன்னை பக்தர், ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்தவர்,
அன்னையுடன் வாழ்ந்தவர் என்பதெல்லாம் உண்மை. இது ரொம்ப முக்கியம். இது அப்பா சொல்றதுல முக்கியமான விஷயம். இது கவனமாக கேட்டுங்க. இவர் அன்னை பக்தர், அன்னையுடைய கூட இருந்திருக்காரு, அன்னையை தரிசனம் செய்தவர், அன்னையோடு வாழ்ந்தவர் என்பதெல்லாம் உண்மை. அதை தாண்டி அவர் நல்லவரா கெட்டவரா என்ற பாகுபாடு வேண்டும். அல்லது இவர் தொடர்பு நமக்கு நல்லது அமைகிறதா என அறிய வேண்டும். இப்ப அப்படியே அமைச்சு இதோட சேர்த்துக்கணும். அப்பாவோட சேர்ந்து இருந்தவங்க இருக்கிறாங்க, அப்பா கூடவே இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவர்களும் நமக்கு தொடர்பு ஒத்துக்கிறதா நல்லையான்னு பார்க்கணும். அப்பா வந்து ஆரம்ப காலத்துல எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 95க்கு அப்புறம் இது 85க்கு அப்புறம் 95 வருஷம் ஞாபகம் இல்லை. இந்த தொடர்ந்து பல நாள் பார்க்காம இருந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன். அப்புறம் 1917 நினைக்கிறேன் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவருடைய யோக நிலை மிக உச்சமாக போய்விட்டது. அப்ப சில பேரோட எல்லாம் அவர் அப்பா தொடர்பு அப்ப அவர்கிட்ட இருந்தவங்க அப்பா கூட இருந்தவங்கிறதுனாலேயே அப்பா அவருடைய ஆன்மீக நிலை உயர்ந்த நிலை போன பிறகு சில பேர் அவரை பாதிக்கவில்லை. ஆனா அவர்களிடம் இருந்தனால் என்றால் நமக்கு ஒத்து போதான்னு பார்க்கணும். இப்ப இன்னொரு இது இந்த இதுல பூரா என்ன எழுதியிருக்கிறாங்க, ஆசிரம தொடர்பு, சமாதிக்கு போறது, இதெல்லாம் எழுதிக்கிறாங்க. அப்பாவே ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, அன்னை 1973 மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க, 1950 பகவான் சமாதி அடைஞ்சாரு, மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அங்க வந்து சூழல் மாறிவிட்டது. ஆரம்ப நூல்கள் பூராவும் சமாதிக்கு போக சொன்ன எழுதுறவங்க சமாதிக்கு போக வேண்டாம் அப்படின்னு எழுதிட்டாங்க. அதை கவனிச்சுக்கணும். அதான் பாகுபாடு புரிஞ்சுக்கணும். இந்த ஆரம்ப நூல்கள்ல சமாதிக்கு போறோம்னு இப்ப போயிட்டு வந்தோம்னா பிரச்சனை ஆகும். என்னுடைய 80வது ஆண்டுக்காக படம் வாங்கிறதுக்காக இங்க ஒரு இதுக்கு போய் படங்கள்லாம் வாங்கிட்டு, சமாதிக்கு போகல, ஆசிரமத்தோடு சேர்ந்த ஒரு ஒர்க் ஷாப்ல போய் நானும் ராகுலும் போய் படம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்த பிறகு அங்கே காரை டவுன்ல மேலே நிறுத்திட்டு வந்தா தப்பா நிறுத்திட்டேன்னு சொல்லி டேக் போட்டு போலீஸ் இது பண்ண தொந்தரவு வந்தது. ராகுல் உங்களுக்கு இமெயில் போட்டப்ப அந்த போய் ஆசிரம தொடர்பு தான் காரணம்னு அப்பா. அல்ல, சந்தர்ப்பமும் சூழலும் மாறும் பொழுது நாம் இந்த பாகுபாடு நல்லது கெட்டது பிரித்து பார்க்கறது, டிஸ்கிரிமினேஷனோட புரிஞ்சுக்கிறது இது பண்ணிக்கணும். அதே மாதிரி நான் இப்போ அப்பா ஆசிரம தொடர்பில் இருந்தவர், அன்னையோட இருந்தவர்ங்கிற மாதிரி இப்போ அப்பாவோட இருந்தவங்களா இருந்தாலும் அப்பாவுடைய ஆன்மீக நிலைக்கு அவர்களை அப்பாவை பாதிக்காது, அவர்கள் மூலமாக மேலே வருவதற்காக இருந்திருப்பார்கள். ஆனால் நமக்கு அது ஒத்து போகிறதா, நமக்கு ஒத்து போகவில்லையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்னையை வழிபட ஆரம்பித்த பின் அன்னையிடம் ஸ்ரீ அரவிந்தரிடமே நமக்கு முக்கியம். நமக்கு கும்பிட வேண்டியது அன்னையும் அரவிந்தர் தான். அவங்க அன்னை வந்து பராசக்தி எங்க இருக்கிறார், யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ். படத்தை வச்சு கூப்பிட்டா அன்னை வராங்க. மற்றது மற்றவருடன் தொடர்பு அவசியம் இல்லை, அறிமுகப்படுத்தியவர்களுடன் தொடர்பு இருப்பது நல்லது. உங்க அப்பா நம்ம அறிமுகப்படுத்தினாங்க, அவருடைய புஸ்தகங்களோட தொடர்பு இருக்கிறது நல்லது. நான் பரம்பரை சொல்லியிருக்கேன், அப்பாவுடைய புஸ்தகத்திலேயே வந்து அன்னையினுடைய ஆற்றல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதுவே நமக்கு போதும். அன்னையோட ஒரு அலுவலகம் முழுவதும் டெம்பரரியா இருந்தது, பர்மனன்ட் ஆனது. நான் அன்னை அப்பா புஸ்தகங்களை வச்சிருந்தவர் நடந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால ஒரு தொடர்பு நல்லதா தொடர்ந்து அனுபவத்தில் தெரிந்தால் அவை நடிக்கலாம், அதை பார்த்துக்கங்க. அப்படி இல்லை என்றால் அதை தொடரக்கூடாது. பொதுவாக நமக்கு ஒத்துக்கொள்ளாதவர் தானே வலிய வந்து அறிமுகம் செய்து கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களை கவனிப்பது, விலக்குவது ஆபத்தை தடுக்கும். அவர்கள் மீது பிரியப்பட்டால் ஆபத்தை தடுக்க முடியாது. அதுக்கு என்ன வழி? அப்பா சமர்ப்பணம் சொல்றதான். புதுசா ஒரு தொடர்பு வருதுன்னா அந்த தொடர்பை அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. சரியான தொடர்பு இருந்தால் அது தொடரும், அவர் தொடர்ந்து வருவார். சரியில்லைன்னா அதுக்கப்புறம் அவராகவே விலகி விடுவார்கள். இதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். நம்ம இது வந்து பொதுவான இது நமக்கு வருகின்ற தொடர்புகளையும் இது பண்ணு, எது ஒத்துப்போகுது எது ஒத்துப்போகலை என்ற பாகுபாடை வைத்துக்கொண்டு நல்லது பக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துப்போவதை தொடரலாம், ஒத்துப்போவாதை விளக்க வேண்டும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். சுபாவத்தில் உள்ள குறைகள், நம்ம குறைகளும் காவணும். இதை முக்கியம். இது நிறைய சொல்றது நம்மகிட்ட இதில் வச்சுக்கிட்டு மாறுது. இவை பொதுவானவை. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். குறை இருப்பதால் தவறில்லை. அன்னையின் வந்தபின் குறைகள் வலுவிழந்து குறைவதை காணலாம். அன்னை அரவிந்தர் யோகமே என்னென்ன? திருவுருமாற்றம், மனிதன் தெய்வமாகும் பாதை. ஆனா ஆபத்து குறையால் வராது,
நம்ம கிட்ட இருக்கிற குறையினால ஆபத்து வராது. ஏன்னா நம்ம மனுஷங்கள் எல்லாருமே குறையுடைய மாறுறதுக்காக தான் அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். அதாவது குறை இருப்பதால் மட்டும் வராது. மேலும் ஆசிரமம் வந்து திரும்பும் பொழுது சமாதி தரிசனத்திற்கு முன் சில நாட்களும் நம் குறை மறைந்து போகும். அந்த அன்னைகிட்ட வந்த பிறகு மறைந்து போகும். கோபக்காரருக்கு கோபம் வராது. ஆசையை கட்டுப்படுத்த முடியாதவருக்கு இந்நாட்களில் ஆசை வலுவிழந்து நிற்கும். எந்த குறையும் தரிசன சமயங்களில் குறைந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது குறையால் எப்படி ஆபத்து வரும்? நம்ம குறை ஆனா நம் குறையை வலியுறுத்தினால் ஆபத்து வரும். நம் குறையை வலியுறுத்த ஆரம்பித்தால் அது தவறு. கோபக்காரர் தன் கோபத்தை அதிகப்படுத்த முயன்றால், நான் என்ன செய்கிறேன் பார் என்று எதிரி மீது சவால் விட்டு கோபத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினால் அந்த கோபம் அவரையே பாதிக்கும். பூமராங்னு ஒரு கருவி ஆஸ்திரேலியாவில் பழங்குடி மக்கள் வச்சிருந்தாங்க. அது ஒரு மாதிரி வளைவா இருக்கும். அது அடித்தா அந்த விலங்கை போய் அடிச்சுட்டு திருப்பி தான் கைக்கே வந்துடுமா. அது மாதிரி நம்முடைய கோபம் வந்து நம்மையே பாதிக்கும். அந்த கோபம் அவரையே பாதிக்கும். தோட்டத்தில் பைப் போடும் பொழுது ஒரு முகத்தில் பைப் விழுந்து பல் பாதி உடைந்து விட்டது. ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தவர், எனக்கு பொல்லாத கோபம், மேனேஜர் மீது கோபம் வரும்பொழுதே எனக்கு தெரியும், எனக்கு அவர் மீது கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைவு வந்தது. அதே க்ஷணம் பைப்பு விழுந்தது. அதான் தன்வனே தன்னை சுடும். நம்முடைய இதுதான் நம்ம பாதிக்குது. முதல்ல சொன்னது, ஆரம்பத்தில் சொன்னது வந்து சுற்றி இருக்கிறவங்க வர்றவங்க அந்த தொடர்பை பற்றி சொன்னது. அதனால மாதிரி நம்ம வந்து மாற்றத்துக்காக அன்னைட்டு வந்திருக்கோம். வந்துட்டு மாற்றேன்னு புடிவாதமா நம்ம குறைகளை வலியுறுத்தினால் பிரச்சனை வருங்கிறது இப்ப சொல்றது. இதை கவனிச்சுக்கணும். ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அதை கோபத்தை வலியுறுத்துவது தவறு. அந்த தவற்றுக்கு தண்டனையாக பல்லுடைந்தது என்று ஆகாது. அன்னை தண்டிப்பதில்லை. நம் மீது எந்த விபத்தும் படாமல் கவசமாக இருக்கிறார். நாம் வலியுறுத்தும் கோபம் கவசத்தை தாண்டி சென்றால் பாதுகாப்பு இருக்காது. நம்ம கோபம் நம்ம தலைக்கு மீறும் போது நம்ம அன்னையினுடைய பாதுகாப்பு கவசத்தை விட்டு வெளியில வந்துடும். நான் இங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். விவேகானந்தர்கிட்ட போய் ஒருத்தர் ஜஸ்ட் ஆங்கர், நியாயமான கோபம் சொன்னாங்களாம். ஒரு சிரிச்சுட்டு, கோபமே நியாயம் இல்லாத பொழுது நியாயமான கோபம் என்று எப்படி இருக்கும்னு கேட்டாருன்னு அது அடிக்கடி இங்க சொல்லியிருக்கோம். அது மாதிரி கோபம், எரிச்சல், பொறுமையின்மை, அவசரம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை. அமைதி, நிதானம், அடக்கம் இவையெல்லாம் இந்த அன்னை சிம்பல் இருக்கிற அந்த குணங்கள் அதெல்லாம் பவர்ஸ் ஆஃப் தி மதர், அவை பின்பற்றப்பட வேண்டியவை. சூழ்நிலைக்கு தகுந்த செயல் நடந்துவிடும். அப்ப வர்றது வந்து நம்ம கோபத்தை வலியுறுத்துறதுனால சூழ்நிலை அப்படி நடக்குது. அது நம் கோபம் போன்ற நம் குறையை வலியுறுத்தி அளவு கடந்தும் வலியுறுத்தும் போதுதான் இந்த விபத்து நடக்கிறது. இது மிக அரிது. 20 அல்லது 30 வருஷங்களில் இது போன்ற ஒரு சில செய்தி வரும். என் காதில் 30 வருஷமாக விழாத செய்தி இது. சமீபத்தில் தான் இது போன்ற செய்திகள் வருகின்றன. அன்னையை பலர் தீவிரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தியான மையம் நடத்துகிறார்கள். தினமும் பல மணி தியானம் செய்கிறார்கள். நூல்களை அதிகமாக படிக்கிறார்கள். இவர்கள் மனநிலை நாளுக்கு நாள் உயரும். அந்த உயர்வுக்கு தக்க மாதிரி பழைய சிறிய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். அதனால அன்னைட்ட வந்து மேல ஏற ஏற உணர்வு நிலை அதிகமாக போகும்போது நம்ம அறியாம இருந்த பழைய சிறிய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். ஒன்று, அன்னையை எல்லோரும் போல் தூரம் இருந்து வணங்கி பிரார்த்தனையின் பலனை அடைய வேண்டும். அன்னைகிட்ட இருந்தவங்க பலர் சாதாரண அன்பர் நிலையில இருக்கலாம். இப்ப இந்த தியான மையம் நடத்துற பொறுப்பை நடத்துறது அது ஒரு நிலை. அது அப்ப அதுக்கு தகுந்த இன்னும் பொறுப்பு அதிகமாகுது. அதுக்கு மேல யோகம் செய்யறது இன்னும் அடுத்த நிலை. யோக தகுதி இருந்து யோகம் வந்து இன்னும் அதுக்கு மேல இன்னும் பொறுப்பு அதிகமாகுது. அவரவர் நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். அல்லது நெருங்கி வந்தால் நெருக்கத்திற்குரிய நெறியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருங்கி வந்து பழையபடி இருந்தால் தவறு என்று தெரிந்தும் தொடர்ந்து செய்தால் ஒரு கட்டத்தில் பாதிக்கும். அதையும் கவனிக்காமல் இருந்தால்
பழைய பழக்கத்தை தொடர்ந்தால் அதிகமாக பாதிக்கும். அன்னைகிட்ட வந்த பிறகு அதெல்லாம் விடணும். இன்னும் திருப்பி அப்பா அன்னைகிட்ட ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை விளக்கணும். ஆனா அன்னைகிட்ட வந்த பிறகு சடங்கு சம்பிரதாயங்களை விளக்க முடியலன்னா, அதுவும் யோகமும் செய்ய ஆரம்பிச்ச பிறகு சடங்கு சம்பிரதாயங்களை விளக்க முடியலன்னா கொஞ்சம் பாதிப்பு வரும். தினமும் அப்புறம் அடுத்தது தூய்மை. தினமும் தூய்மை செய்ய தியானம் செய்ய ஆரம்பித்த பின் வீடு முழுவதும் அடைப்பாச்சாரமாக இருந்தால், இந்த அடைப்பாச்சாரம்ங்கிறது அப்பாவோட டைரக்ட் நினைக்கிறேன். நம்ம நிறைய அடைப்பா இருக்கு பொருள்கள் அடுக்கி வைக்கப்படாமல் அன்ஆர்கனைஸ்டா கலைஞ்சு கிடைக்கிறது, குவிஞ்சு கிடைக்கிறது, குப்பை மாதிரி கிடைக்கிறது, அதுதான் அடைப்பாச்சாரம்னு அப்பா சொல்றார். இருந்தால் ஒவ்வொரு முறை ஆசிரமம் வரும் பொழுதும் சமாதி அருகே இருக்கும் பொழுது வீட்டில் ஆபத்து ஏற்பட்டு செய்தி வருகிறது. பக்திக்கு தகுந்த சுத்தமில்லை என்றால் பாதிக்கிறது. இது அடுத்த முக்கியமான விஷயம். அன்னை ஏற்றுக்கொள்வது ஆர்டர்லினஸ், ஆர்கனைசேஷன், கிளென்லினஸ் இதெல்லாம் முக்கியம். நம்ம இதுல இருந்து எனக்கு உடம்பு இருக்கிறதுக்காக டாக்டர் காயத்ரிங்கிற அன்னை என்பது எனக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்குது. அது அன்னைகிட்ட வர்றதுக்கு 10-15 வருஷத்துக்கு முன்பே எனக்கு அது நான் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அதனாலதான் இப்ப நடக்க முடியாம வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிற நிலைமை இருக்குது. அப்போ அதை பற்றி இன்னொரு கேட்டது எனக்கு அதில் சொல்லியிருந்ததில் இந்த சுத்தங்கள் சுத்தத்தின் இப்படியெல்லாம் சுத்தம் இருக்கணும், எப்படி ஆர்கனைஸாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல சொன்னார் இல்லையே வீடு அடைப்பாச்சாரமாக இருக்கிறத அதை பற்றி அன்னைக்கே ஒரு அனுபவம் உண்டு. அன்னை இப்போ பல இடங்கள்லாம் இருக்கும்போது ஒரு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு ஆசிரமத்தில். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அன்னை வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் மொத்தத்தில் வெளிப்படையாக எல்லாத்தையும் பண்ணிட்டு குப்பையெல்லாம் எடுத்து ஒரு கபோர்டுக்குள்ளே அடைச்சி வச்சாங்களாம். அன்னை நேராக போய் அதை திறந்து பார்த்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். இதே எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதனால அது பிடிக்காது, அதை தெரிஞ்சிருது. வீடு அடைப்பாச்சாரம் பக்திக்கு தகுந்த சுத்தமில்லை என்றால் பாதிக்கிறது. பலமுறை பார்த்த பின்னும் சுத்தம் செய்யாவிட்டால் தவறான செய்தி வருகிறது. அதனால பக்தி வந்த பிறகு சுத்தம் செய்யணும். இந்த மையத்தை இப்பவும் வாரம் சனிக்கிழமை சுத்தம் செய்யறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நிறைய இளைய அன்பர்கள் இருந்தாங்க. வெள்ளிக்கிழமையே வியாழக்கிழமையே இது பண்ணி போட்டுருவோம் லிஸ்ட். கதவுகள் எல்லாத்துலேயும் நம்பர் ஒட்டி இருக்கும். கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குன்னு இருக்கும். அவங்க சனிக்கிழமைக்கு அத்தனை பேரும் மேலே கீழே எல்லாம் மாடியிலேருந்து கீழே வரைக்கும் செய்வாங்க. எனக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் 70 வயசு வரைக்கும், 75 வயசு வரைக்கும் வேக்யூம் கிளீனர் வச்சுட்டு போடுவேன். வீட்டை சுற்றி சன்ஷேடு எல்லாவற்றையுமே துடைத்து வைப்பேன். இப்போ சோஃபாக்கள் எல்லாத்தையும் துடைச்சிருந்தேன். என்னால் இப்போ முடியல. இருந்தாலும் இப்பவும் அன்பர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நேற்று செஞ்சாங்க. அதனால சுத்தம் குறைஞ்சாலும் தவறான செய்தி வரும். தூய்மை அன்னைகிட்ட வந்த பிறகு அன்னையின் சூழல்ல பூரண சுத்தம் இருக்க வேண்டும், பூரண ஒழுங்கு இருக்க வேண்டும், ஆர்கனைசேஷன் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது பேச்சு. துடுக்காக பேசுவது, சவால் விடுவது, பிறரை மட்டம் தட்டி பேசுவது, மரியாதை இல்லாமல் நடப்பது, தன் பெருமையை உயர்வாக நினைப்பது, பேசுவது ஆகியவை நல்ல குணங்கள் இல்லை. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், அன்னைகிட்ட வரும்போது அன்னையிலிருந்து சாதாரண மனிதனிலிருந்து தெய்வமாக பார்த்து திருமணம். அப்ப மனிதருக்குரிய குறைபாடுகள் எல்லாம் போகணும். அப்ப இந்த பிறரை குறை செய்வது மட்டம் தட்டிப்பதில் நம்முடைய சுபாவ குறைபாடுகள். நான் முதல்ல சொன்ன மாதிரி மனிதத்தில் சுபாவ அதை மாற்றி ஆகணும். இன்னொன்று முக்கியம், அகந்தையினுடைய பல பரிமாணங்கள். இதெல்லாம் தான் துடுக்கா பேசுறது, மட்டம் சவால் விடுறது, நான் செஞ்சிருவேன், நீ கெடுத்துருவே, நான் இப்போ நான் பார்த்துடுறேன், நான் என்ன செய்வேன் அப்படிலாம் பேசுறது எல்லாம் மனித சுபாவத்தில் இருந்திருக்கும். ஆனால் அன்னைகிட்ட வந்த பிறகு அதை மாற்றிக்கணும். அது அன்னைக்கு ஒவ்வாது, அன்னைக்கு மாற வேண்டியதுன்னு புரிஞ்சுட்டு மாற்றணும். தன் பெருமையை உயர்வாக நினைப்பது ஆகியவை நல்ல குணங்கள் இல்லை. குறைந்தபட்சம் அன்னையிடம் வந்தபின் விட்டு விடுவது நல்லது. அன்னையிடம் வந்தபின் பக்தர்களை சந்திக்கின்றோம். குறைகளை பக்தர்களிடம் வெளியிட்டால் அதிகமாக பாதிக்கும். நம்ம குறைய அவங்ககிட்ட, நம்ம கோபத்தையோ அவங்ககிட்ட காமிச்சிடாது. பொதுவாக அன்பர்களுடைய பக்தியின் அளவு நமக்கு தெரிவதில்லை. தோற்றம், நெருக்கம், வயது, படிப்பு, உத்தியோகம் ஆகியவற்றை தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்கிறோம். அன்பர் வயதில் சிறியவராக இருந்தாலும்
தொழிலாளியாக இருந்தாலும் அவர் மனதில் பக்தி சிறப்பாக இருக்குமானால் அவரின் மிக மரியாதையாக நடத்த வேண்டும். ஆபீஸ் பையன்தானே, நான் ஆபீசராயிற்றே என்று அவனை கொண்டு வந்த செய்தியை முகத்தை பார்க்காமல் கேட்டுக்கொண்டு அலட்சியமாக அவனை அனுப்பியது வரை அறியவில்லை. அடுத்த வாரம் அவருக்கு இருந்த வேலை போய்விட்டது. அதனால யாருங்கிறது முக்கியம் இல்லை, எந்த படிப்பு என்ன, அவருடைய தகுதி இல்லை, அவருடைய பக்தி நிலை என்னங்கிறது முக்கியம். இங்கே வாக்கீச நகர்ல சாயிராமன் இப்ப சென்னையில் இருக்காரு. அவருடைய வீட்டில் தியானம் நடத்தினாங்க. அவங்க இப்போ வீட்டை விட்டு ஊரை விட்டு போயிருந்தனால இப்போ அவர் சென்னை மாம்பழ சமயத்தில் இருக்கிறார். அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தாங்க, படிக்க தெரியாத வேலைக்காரி. அவ்வளவு சிறந்த பக்தை. எனக்கு என்ன கவலை, அன்னை எல்லாம் செய்வாங்க. அவன் பாத்திரம் கழுவிட்டு அன்னையை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த பக்தி அன்னை மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு தெரியும். படிக்காத வேலைக்காரியா இருந்தாலும் அவர்களுடைய பக்தி பெரியது, அதற்கு நமக்கு மரியாதை கொடுக்கும். வீட்டிற்கு பிரியமாக வந்த அன்பரை அவர் போன பிறகு அவன் எனவும் கேள்வியாகவும் பேசியவர்கள் வெளியில் போனது பொழுது விபத்தில் மாற்றிக்கொண்டு தப்பித்தது அதிர்ஷ்டம் என ஓடி வந்தவனும் தங்கள் தவற்றை உணரவில்லை. அதான் அது இது அப்போ இது நடத்துறவங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறது. வீட்டுக்கு வந்தாலும் சரி, அன்னை அன்பர்கள், அன்னையின் அம்சத்தை தங்கி வருபவர்கள், அவர்களை மரியாதை, அது தனியாக அப்பா இப்போ இன்னொரு கொஞ்சம் சொல்லி வச்சிருக்கோம். பிறகு அது குறைவாக அவமரியாதையாக நமக்கு அவர் இல்லாதப்ப பேசினாலும் கூட, அவர் நேராக பேசுறது ரொம்ப மோசம், இல்லாப்ப பேசினாலுமே கூட தவறு தான். அது திருப்பி வரும். அது இதைத்தான் வள்ளுவர் புறம் பேசுதல்னு சொல்லுவார். பின்னாடி இருந்து பேசுறது புறங்கூறுதல் அப்படின்னு சொல்லுவார். பிறருக்கு இல்லாத பொழுது அவர்களை பற்றி பேசக்கூடாது, குறையே பேசக்கூடாது. நம்ம அறங்கூறான் அல்லவை செய்யணும், ஒருவன் புறங்கூறான் என்றது என்னது? அவன் அறத்தை இருக்கிறது இல்லாம தப்பு செய்யறவனா இருந்தா கூட ஒருத்தர் இல்லாத பொழுது அவர் குறையை பேசாம இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஆனால் அவன் செஞ்சாகணும், அன்னைட்ட வந்தவர்கள் செஞ்சாகணும். வாய் தவறி பேசுவதால் தடுப்பதில்லை. எப்போ நமக்கு வேணும்னு பேசினாதான் உண்டு. மனதில் குறையில்லாமல் வாயால் மட்டமாக பேசுவதாலும் நடப்பதில்லை. நான் அப்படித்தான் பேசுவேன், என்னை யார் தடுக்க முடியும் என்ற நினைவு எழும் கணத்தில் சாக்கடைக்கிறது, கார் மோதுகிறது. இங்கே நம்ம அகங்காரம் வெளில வருது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அகங்காரத்திலிருந்து விடுபட்டு வெளிவருவதுதான் அன்னைட்ட வர்றது. அகங்காரம், கர்வம், குதர்க்கம் இதெல்லாம் அன்னைக்கு இல்லை விட்டு அடக்கம், நிதானம் அதுதான் வரணும். இந்த அடக்கம், நிதானம் எல்லாம் உள்ள இந்த அன்னையின் சிம்பிள் இருக்கிற வெளிவட்டத்தில் உள்ள குணங்கள். என்னை யார் தடுக்க முடியுமா என்ற நினைவிடும் கிணத்தில் சாக்கடிக்கிறது, காரு மோதுகிறது. இதெல்லாம் நடந்த பின்னும் அடக்கம் அனைவருக்கும் வருவதில்லை. அன்னை தெளிவாக கூறுகிறார். வேண்டுமென்றே செய்யும் தவறு தவறாமல் தண்டிக்கும், அவர்கள் செயல் அவர்களை தண்டிக்கிறது, அன்னை தண்டிப்பதில்லை. தண்டனை வரும் பொழுதும் காப்பாற்றுவது அன்னை, அதுக்கு மேலேயும் அன்னை காப்பாற்றுறாங்க. அதனால அன்னை நான் தண்டிக்கிறது நமக்கு தான், நம்ம அறியாம நம்ம தப்பா தெரிஞ்சுட்டு தப்புக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் அதுக்கு உண்டு. அது அன்னைட்ட வந்த பிறகு அதெல்லாம் நம்ம மாறித்தான் ஆகணும். பொதுவாக அன்னையை வணங்க ஆரம்பித்தபின் துடுக்கு, கர்வம், பெருமை தானே குறையும். இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், அடக்கம் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் நம்ம கவனிக்கணும், அவற்றை வலியுறுத்தி அளவு கடந்து எல்லை மீறி நடப்பவருக்குத்தான் அந்த கஷ்டத்தை வரும். அதனால் இது போன்ற செய்திகள் நம்மை எட்டுகின்றன. அதனால அவர்களுடைய குறையை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்ற பொருள். அடுத்து இந்த மந்திரக்காரர் சித்து விளையாடுவர்களை பற்றி விக்கித்து சொல்றாங்க. இவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களால் பெரும்பாலும் அன்னையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இங்கு வருவதில்லை. ஆனால் பிரச்சனை இல்லை, இவர்கள் தர்க்கம் செய்வார்கள். அன்னை அனைவருக்கும் தாய் அல்லவா, ஏன் அவர்களை நாம் வணங்கக்கூடாது, அவர் உயர்ந்த சக்தி படைத்தவர் அல்லவா என்று பேசுவார்கள். அப்படியே செய்யக்கூடாது. நான் சொன்னேன், அந்த சுத்து விளையாடுறவங்க இது செய்யறவங்கெல்லாம் தெய்வீக சக்தி படைத்தவர்கள் அல்ல. தெய்வீக நிலைக்கும் மனித நிலைக்கும் இடையப்பட்ட பிராணலோக சக்திகளை பயன்படுத்துகிறவர்கள், அவர்களை வணங்குகிறவர்கள். அது தவிர்க்கப்பட வேண்டியது. இவர்கள் வாழ்நாளில் ஆசிரமத்தில் திரும்பியவுடன் தவறாது கெட்ட செய்தி காத்திருக்கிறோம். அதை அவர்கள் புறக்கணிப்பார்கள். அவர்களுக்கு யான் யோசனை பயன்படாதுன்னா அவர்களுக்கு சொல்றதில்லை.
இப்படி கும்பிடுறவங்க குருவாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்றது இல்லைன்ட்டார். நான் அவர்களுக்கு எந்த ஆலோசனையும் சொல்வதில்லை. அவர்களை பொதுவாக நான் சந்திப்பதில்லை. சிலருக்கு அதில் சிறந்த உயர்ந்த பக்தி இருப்பது வழக்கம். தங்கள் பக்திக்குரிய பயனை பெறுவதற்கு பதிலாக குதர்க்கவாதம் வாதிகள், தண்டனையை அனுபவிப்பவர்கள் அவர்கள். இதை அறியாமல் கஷ்டப்படுபவர்கள். இதை அறிந்து இந்த தொடர்பை விலக்கினால் தொந்தரவு அதே நேரம் விலகும். அதனால அன்பருக்கு வந்து சொல்ல முடியும்னா நம்ம மீண்டும் சொல்றதுல அர்த்தம் இல்லை. நண்பர்கள்கிட்ட வரவங்ககிட்ட சொல்றோம், அவங்க புரிஞ்சுக்கிட்டா அதை சொல்லலாம், புரியாதவங்ககிட்ட மிக வற்புறுத்துறதுல அர்த்தம் இல்லை. தெரியாதவர்களுக்கே சொல்ல முடியும், பிடிவாதக்காரர்களுக்கு சொல்வது நம் கடமை அல்ல. அவங்க புரியாம நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா சொல்லலாம், புரிஞ்சுட்டு மாத்திக்குவாங்க. அப்படி இல்லாம பிடிவாதமா நான் தான் செய்யறதா ரைட்டுன்னு சொல்றவங்களுக்கு நம்ம சொல்வது கடமை இல்லை. தமிழில் ஒரு பழமொழி உண்டு, வாதத்திற்கு மருந்துண்டு பிடிவாதத்திற்கு மருந்து இல்லைன்னு. அன்னையை வணங்கும் வாழ்வுக்கு அடிப்படையாகவும் அஸ்திவாரமாகவும் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒன்று உண்டு. அதாவது நான் நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்வதுண்டு, கெட்டது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிறது. அன்னை ஏற்றி அன்னை முறைகளை சரியாக பின்பற்றினால், இந்த கட்டுரையில சொல்லிய தவிர்க்க வேண்டிய தொடர்புகளை தவிர்த்தால் நல்லது மட்டுமே நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. அதுவும் ஆசிரமம் வந்து போனவுடன் கெட்ட செய்தி நிச்சயமாக வராது, நல்ல செய்தி நிச்சயமாக காத்திருக்கும். இது முதல்ல சொன்னது, நான் பழமொழி சொன்னேன். ஒரு காலத்துல பின்னாடி வந்த பிறகு ஆசிரம தொடர்புலையும் உதர்வு வரதை அழிச்சு போக வேண்டாம்னு சொன்னார். இப்ப நம்ம அப்பாவுடைய சமாதிக்கு போயிட்டு வந்த பிறகு நல்லது மட்டுமே நடக்கும், கெட்டது நடக்கவே நடக்காது. அன்னைக்கு அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்தோம்னா அதனுடைய நிலையே மாறுபடும். நான் இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன். போன என்னுடைய 27ஆம் தேதி நான் சமாதிக்கு போயிருந்தேன். என்னுடைய வயது காரணமாகவும் எனக்கு நரம்பு கோளாறு இருக்கிறதாலையும் வந்து இங்கே பகலில் இருக்கும்போது காலம்பரை ஒரு 10-11 மணிக்கு தூங்குவேன். 10:30 மணிலேருந்து 11:30 மணி, ஒரு மணி நேரம். சாயங்காலம் மறுபடியும் 2 to 3 அல்லது 3 to 4 தூங்குவேன். களைப்பு இருக்கும். ஆனால் அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இப்போ கொஞ்ச நாளாக இருந்து கடலூர் அன்பர் பிரமீளா வந்து மத்தியானம் உணவு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னே இவன் இப்போ போய் நம்ம அன்பர் போய் பூ அடுக்குவார். நாங்கள் போவோம். காலம்பரை 8:30 மணி 9 மணிக்கு சட்டியன் சாப்பிட்டு போனது. இதுவுமே சாப்பிடாம இங்கே வந்து 2 பேரை போயிட்டு இந்த பாண்டிலையில் தயிரோ அல்லது பாலோ குடிச்சிட்டு வருவோம். இங்கே வந்து 4:30 மணிக்கு சாப்பிடுவேன். களைப்பே தெரியாது. என்னுடைய பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அன்பர்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் படுக்காம அன்பர்கள்ட்டேருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு. அமெரிக்காவிலேருந்து அங்கே இருந்தோம். அன்னைக்கு இந்த தடவை போயிட்டு 27ஆம் தேதி என்னுடைய மே 27 பிறந்த நாள். போயிட்டு வந்த பிறகும் இரவு 10 மணி வரைக்கும் ஏதாச்சும் அன்பர்கள் பேசிட்டு தான் இருந்தாங்க. களைப்பே வரது. அது இந்த ஆசிரமத்தில் போயிட்டு வந்த பிறகு அப்பா சொன்னதெல்லாம் இப்ப அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்த பிறகு நடக்கிறது. இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் குறைகளாக தாமதிக்கணும். நம்மகிட்ட அப்பா சமாதிக்கு போயிட்டு வராது, ஏதாச்சும் இருந்தாலும் நம்மகிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். தவறான செய்தி, தூக்கம், நஷ்டம் வருகிறது என்றால் நாம் அதன் காரணத்தை உடனே அறிய முற்பட வேண்டும். நமது குறையானால் தாமதிக்காமல் அகற்ற வேண்டும். மற்றவர்களால் ஏற்படுகிறது என்றால் அவர்களிடமிருந்து விலக வேண்டும். இதை செய்ய முன் வருபவர்களுக்கு இனி ஒரே ஒரு சிறு தவறும் நடக்காது. அதனால ஒவ்வொரு புத்தகையும் நம்ம கவனிச்சு பார்த்து ஒவ்வொரு தொடர்பையும் கவனித்து என்னது நடக்குதுன்னு பார்த்து அதை விளக்க வேண்டியதை விலக்கி தொடர வேண்டியதை தொடரணுங்கிறதா இந்த அப்பா சொல்றது. இது உறுதி. பிடிவாதக்காரர்கள், குதர்க்கவாதிகள், மந்திரக்காரர்களை விட முடியாதவர்களை விலக்கி விவரம் தெரியாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு மட்டும் விளக்க இவர்கள் பெரும்பாலோர் இந்த விளக்கத்தை கேட்கும் பொழுது எனக்கு இப்பொழுது புரிகிறது, இதுவரை தெரியவில்லை என்பார்கள். புரிந்ததை ஏற்றுக்கொண்டால் விலகும், சிரமம் விலகும்.
எனக்கு ஒரு உதாரணம் தோணுச்சு. அன்னை பராசக்தியின் அவதாரம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன சோட்டா ஆட்கள் எல்லாம் இது வர்றத நம்ம வந்து அன்னைக்கு நமக்கு பூர்ணமா காப்பாற்ற வேண்டியதானேன்னா, நாமே வழியே போய் இது பண்ணது அதற்குரிய பலனை அனுபவிச்சுதானே ஆகணும். நான் அது போய் கேட்டவங்களுக்கு ஒரு நண்பர்களுக்கு சொன்னேன். தினம் குளிக்க தான் போறோம். குளிக்கத்தான் போறோம், சாக்கடையிலையும் போய் இது பண்ணி வந்துட்டு சாக்கடை தண்ணியை ஊற்றிட்டு செய்வோம் தான் இல்லை. இப்போ சாக்கடை தண்ணியை பூச்சிட்டோம்னா அந்த நாத்தம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அது போலதான் தவிர்க்க வேண்டிய தவிர்க்கலைன்னா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டி வரும். அவர்களையும் தாண்டிய நிலையில் சிறுபான்மையர்கள் நீங்கள் சொல்வதெல்லாம் புரிகிறது, ஆனால் என்ன தவறு, எதை விளக்க வேண்டும் என்று புரியவில்லை என்பதனை மீண்டும் சொல்வார்கள். புரிகிற தக்தி குறையின் அர்த்தம். அன்னை பக்தர்களை நாம் அதிக உயர்வாக கருதுகிறோம். அதனால் உயர்வுக்கு மட்டும் உரியவர் என ஆகாது. எந்த உயரத்திலும் நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். நமக்கு பாகுபாடு தேவை. இதுதான் நம்ம பாகுபாடு. நம்ம நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்க தெரியணும். டிஸ்கிரிமினேஷன் தெரியணும். உயர்ந்த அதிகாரி பேங்க் சேர்மன் என்றால் உயர்வுக்குரியவர் அவர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அந்த நிலைமையிலும் ஒரு தவறானவராக இருக்கலாம். எவ்வளவு உயர்த்திருந்தாலும், எவ்வளவு நீண்டகால அன்னை தொடர்புடையவராக இருந்தாலும் அவர் உயர்ந்தவர் என்பதோடு அவரிடம் மற்றதும் இருக்கலாம். நாம் கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பகுத்தறிவு. அதுபோன்ற ஒருவரை சந்தித்த பின் நல்லது நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். தவறு நடந்தால் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து தவறு நடந்தால் விலக வேண்டும். அதான் புதிய தொடர்புகளை எல்லாவற்றையும் அதை சமர்ப்பணம் செய்ய நம்ம பண்ணணும். விருப்பு வெறுப்பை தவிர்க்கணும். அப்படி விருப்பு வெறுப்பை சென்று தவிர்த்தோம்னா, சமர்ப்பணம் பண்ணோம்னா, அது சமர்ப்பணம் பண்ணிட்டாலே வர்றவங்க வருவாங்க. சரி, இங்க என்பவர் ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. அது வேற ஏதோ தொடர்பு உள்ளவர். அவர் வந்து இப்ப இந்த பிறகு வந்ததும் சமர்ப்பணம் பண்ணதும் அது தவறை விலகிட்டாரு. எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது. வர்றவங்க நல்லது சிரிக்க சிரிக்க பேசுறவங்க இதெல்லாம் இருந்தாலும் அவங்கள்ட்லயும் தப்பு. திருக்குறள், தொழுதகள் கையுள்ளும் படையொடுங்கும், ஒன்னாறு அழுத கண்ணீரும் அனைத்து. கையை தூக்கி கும்பிடுறவனுக்குள்ளேயும் அவன் கைக்குள்ள படைய ஆயுதத்தை மறைச்சு வச்சுக்கலாம். படையினா ஆயுதம். ஒன்னாறு அழுத கண்ணி, அன்னாருன்னா பகைவர். இது திருக்குறள்ல அரசியல்ல சொல்றது அழைத்தது. இதுல மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெய்ப்பொருள் நாயனாருங்கிறவரு அவர் அரசர், சிற்றரசர். அவர் எல்லாரும் வந்து அவருக்கு இது யார் சிவவேடம் தெரிவித்த மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள்னு சொல்லி யார் சிவ சின்னங்கள் விபூதி இதெல்லாம் போட்டு வந்தாங்களோ அவங்களெல்லாம் இது பண்ணுவார். அவருக்கு ஒரு எதிரி இருந்தான். அந்த எதிரி இவரை ஜெயிக்க முடியல. அவன் என்ன செஞ்சான்னா, இவர் சிவன் வேடம் அணிந்து வருவர்களே இது சொல்லிட்டு சிவனடியார் போல வேடம் தெரிவித்து வந்து அவர்கிட்ட வணங்கிட்டு கத்தியார் எடுத்து அவரை குத்திட்டான்னு வருவார் மெய்ப்பொருள் நாயனார். அதே மாதிரி ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும் பற்றி இது உதாரணமா சொல்லலாம். நெடுநாளாக அன்னையை நெருங்கிய தொடர்பு கொண்டதால் மட்டும் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு அவர் தொடர்பு நல்லதாக மட்டும் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அதான் முக்கியம். ஏற்றுக்கொள்ளலாம், இல்லையே அது விளக்கப்பட வேண்டியது. நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை, பாதுகாப்பு தேவை. நமக்கு தொந்தரவில்லாததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொந்தரவு ஆனதை விளக்க வேண்டும் என்ற தெளிவு நமக்கு அவசியம். இதுதான் நான் முதலே சொன்னேன். அப்பா முன்ன ஆசிரம தொடர்புங்கிறது மாதிரி இருந்து இப்ப அப்பா தொடர்பு இருக்கவங்களையும் யார் தொடர்பு நமக்கு சரியா ஒத்து வருதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ளாததை விளக்க வேண்டும். வீட்டில் வளர்ந்த பையன் காலேஜில் சேரும் பொழுது ஹாஸ்டலுக்கு போய் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றார். வீட்டு சூழ்நிலையிலிருந்து ஹாஸ்டல் சூழ்நிலை மாறுபட்டது. வீட்டில் பொறுத்து கொள்ளக்கூடியதை சக மாணவர்கள் ஹாஸ்டலில் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். வீட்டில் பையனுக்கு பலவித புத்திமதிகளை சொல்லலாம். ஆனால் எந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பையன்தானே அறிந்து கொள்ள வேண்டும். அதை பிறர் சொல்லிக் கொடுக்க முடியாது. முதல் ஓரிரு மாதத்தில் பிள்ளைகள் சிரமப்பட்டு தங்களை ஹாஸ்டல் வாழ்க்கைக்கு சரி செய்து கொள்வார்கள். எப்பொழுதோ ஒரு பையன் சமாளிக்க முடியாமல் படிப்பை விட்டே வீட்டுக்கு வந்துடுறதும் உண்டு. அது இந்த இன்ஜினியரிங் போறவங்களுக்குலாம் இந்த இது ராகிங் பண்ணி படுத்தி வைப்பாங்க. அதெல்லாம் அவன் தான் கற்றுக்கணும். அது மாதிரி அனைத்து வரும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். 50 வயது வரை கடையில் போய் சாமான், மனிதர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். சாமான் வாங்க தெரியாதவர் உண்டு, ஆனால் அவர்கள் அறிவு. கடையை விலை பார்த்து வாங்க வேண்டும், பொருள் தரம் பார்த்து வாங்க வேண்டும்,
சில்லறை சரியாக இருக்க வேண்டும், கொடுக்கும் நோட்டு செல்லும் நோட்டாக இருக்க வேண்டும். இதை அறிவது அவசியம். கற்றுக்கொள்ளாவிட்டால் பிளாஸ்க் வாங்கி வந்து கடையில் திறக்காமல் வீட்டில் வந்து திறந்து பார்த்தால் உடைந்திருக்கும். செல்லாத நோட்டு கையில் இருக்கும். 10 மீட்டர் துணி எடுத்து வந்து தையல்காரனிடம் கொடுத்தால் 8 மீட்டர் தான் இருக்கும் என்று அவன் சொல்லும் பொழுதுதான் தெரியும். கடையில் புத்தகம் வாங்கும் பொழுது பிரித்து பார்க்காமல் வாங்கினால் 4 பக்கங்கள் இருக்காது. இது போன்ற அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. நாமே அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது மாதிரிதான் அன்னையிலையும் பிராக்டிக்கலா என்ன பிரச்சனை வர்றதுங்கிறத அன்னையை ஏற்றுக்கொண்ட பிறகும் இது கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்புறம் இன்னொன்று, பாசம். ஆசையும் பாசமுமாக உள்ள பெற்றோர்களின் சிலரை குழந்தைகள் சரியாக புரிந்திருக்கும். தங்கள் சொந்த விருப்பங்கள் வரும்பொழுது அந்த குழந்தைகளை மறந்து சுயநலத்தை கருதுபவர்களாகவும் இருப்பாங்க. நீங்க நம்ப முடியாம போலாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். நம்ம நண்பர்களிலேயே வந்து ஒருவருடைய தந்தையார் வந்து சுயநலமா இல்லாம சுயநலமா பையன் வீட்டில இருந்து பையன் நல்லா கவனிச்சிருக்கும் போதே அவரு வேறு விதமாக நடந்து கொண்டு பையன் மேலேயும் மருமகள் மேலேயும் குறை சொன்னதெல்லாம் உண்டு. அது மனித சுபாவம். அதை நம்ம புரிஞ்சுக்கூடாது. சுயநலம் இருக்காது என்று சொல்ல முடியாது. எவ்வளவுதான் பெற்றோர் மீது நம்பிக்கை இருந்தாலும் நகை, சொத்து, சொந்த சௌகரியம் வரும் பொழுது இது போன்ற பெற்றோர்களை நம்பிய குழந்தைகள் உள்ளதை சொல்ல மாட்டார்கள். அம்மாதான் இந்த விஷயத்தில் நம்ப முடியாது என்பார்கள். தாயும் பிள்ளையும் இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதான்கிற பழமொழி. இந்த பாகுபாடு இல்லாவிட்டால் இருப்பதும் போய்விடும். பெற்றோர்கள அதே மாதிரி தனக்கு பிறந்த குழந்தைகளையே சில குழந்தைகள்கிட்ட அதிகமாக சலுகை கொடுக்கறதும் இது உண்டு. இது இன்னொரு கதையில இவர் சமர்ப்பணன் ஒரு நாவல் எழுதுறாரு. இந்த கதை மலர்ந்து இந்த கதையில எழுதியிருக்காரு. ஒரு அண்ணன் தம்பிகளில் இது பிரிக்கும் போது பிரித்து 3வது தம்பி வந்து அவ்வளவு எட்டி சமத்து இல்லாதவன். ஆனால் என்ன செய்யறாங்கன்னா அதுக்காக நல்லதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு தள்ளி வைக்க வேண்டியதை சொல்றாங்க. ஆனால் இவர் அண்ணன் என்பதனால என்ன, அந்த இதை வந்து ஒரு தொழிலதிபர் விலைக்கு வாங்கி நல்ல விலைக்கு எடுத்துக்கிறதா வரும். அதுமாதிரி அப்படி ஏமாத்துறவங்க எல்லாமே உண்டு. உங்களுக்கு தெரியும், இப்போ மகாபாரத கதையே பங்காளி கதை தான். பங்காளி சண்டைங்கிறது இந்தியாவின் பாரம்பரியம். அண்ணனுக்கு என் மீது உயிர் என்றாலும் அவனால் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்தாலும் ரகசியமான விஷயங்களை அண்ணனிடம் தம்பி சொல்ல மாட்டார். அதான் முக்கியம். அண்ணன் உயிரா இருக்கிறான்னு சொன்னா ரகசியத்தை காப்பாத்திரியா எல்லாத்தையும் போய் சொல்லிடுவாருன்னு அவர்கிட்ட சொன்ன அண்ணன்கிட்ட சொன்னா அது வந்து தம்பியுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதனால சொல்லக்கூடாது. அதுதான் பாகுபாடு. அண்ணனாயிற்றே எப்படி சொல்லாமல் இருப்பது என்று கேட்பதில்லை. இலாக்கா தரவுடன் நெருங்கி பழகும் சின்ன ஆபீசருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மற்ற பெரிய ஆபீசர்கள் எல்லாரிடம் அவரிடம் வருவார்கள். ஆனால் அவருக்கு ப்ரமோஷன் ஒரு சமயம் அவளை அவர் தானே தாமதம் இல்லாமல் முன் வந்து கொடுப்பார் என்று நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. கேட்டாதான் கொடுப்பார். கேட்டால் கொடுக்கிறேன் என்றார் ஒரு டைரக்டர். நெருக்கம் அதிகமாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் எப்படி தலைவர் நடப்பார் என்பதை ஒவ்வொன்றையும் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். வேண்டியவர் தானே நடக்கும் என என்பதில்லை. அப்படி நினைத்தவருக்கு 1.5 வருஷம் ப்ரமோஷன் காலதாமதம் போயிட்டது. இந்த தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு பைபிள்ல இயேசு சொன்னதா சொல்லுவாங்க. நல்லா கேட்டாதான் நடக்கும். வாரணாசியிலிருந்து புது மனைவியை பாண்டிச்சேரி அழைத்து வந்து போனவர் 4 லட்சம் செலவு செய்தார். அதில் 2 லட்சத்திற்கு புடவை வாங்கினார். ஆனால் அவர் டாக்ஸி டிரைவருக்கு 5 ரூபாய் அதிகமாக கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. நிறைய அதுக்கு பணம் இருக்க இதுல பேசுவாங்க. அவர் போன்றவர்கள் பேரம் பேசுவதும் உண்டு. 500 ரூபாய் கொடுப்பதும் உண்டு. குறிப்பிட்ட அவர் விஷயம் இது என்று பார்த்துதான் அறிய வேண்டும். தாராளமானவர் தமக்கும் தாராளமாக கொடுப்பார் என்று நாம் இருப்பதில்லை. அக்காவுக்கு என்மேல் உயிர் என்பது உண்மையானால் மாமியார் வீட்டு விஷயத்தில் நியாயமாக பேசுவார் என்று சொல்ல முடியாது. அந்த விஷயத்தில் தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருப்பார்கள். ஊருக்கும் உலகத்திற்கும் வீட்டிற்கும் தொழிலுக்கும் உறவுக்கும் லட்சியவாதி என்று பெயரெடுத்தவர் சிறிய விஷயங்களில் சின்ன புத்தியோடு செயல்படுவதுண்டு. அதாவது மனிதர்களை அவர்கள் செயல்பாட்டில் ஒவ்வொன்றையும் நம்ம கவனிக்கணுங்கிறதா. நம்ம விழிப்பா இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வள்ளலார் விழித்திரு, பசித்திரு, தனித்திருன்னு சொன்னார். இந்த விழிப்பு, அலர்ட்னஸ், அந்த அலர்ட்னஸ் இருக்கணும்.
லட்சியமும் சின்ன புத்தியும் சேர்ந்திருக்கும். எந்த விஷயத்தை எவரிடம் எப்படி பேச வேண்டும் என்பது தெரியாவிட்டால் லட்சியவாதி ஆயிற்றே என்று நினைத்தால் அவருக்கு சின்ன புத்தி உள்ள இடத்தில் காரியம் கெட்டுவிடும். அவருக்கு தெரியாம ஏமாந்து போவோம். பார்த்து செய்ய பாகுபாடு வேண்டும். காபிக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை என்பது பழக்கமானால் புது சர்க்கரை வந்தவுடன் பார்த்து போடாவிட்டால் இனிப்பு இருக்காது, அல்லது அதிகமாக போடும். சர்க்கரை போடுறது அந்தந்த ஒவ்வொரு சர்க்கரைக்கும் ஒரு இனிப்பு தொழில வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி தான் இதெல்லாம். ஒரு நாளைக்கு 950 வாடகை கொடுத்து ஹோட்டலில் தங்குபவர் செல்வந்தர். அதனால் அவர்களுடைய பழக்கம் உயர்ந்தது என்று வைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு சிலர் ஸ்பூன், டம்ளர், டெலிபோன் டைரக்டரியை எடுத்து கொண்டு போகிறார்கள். இங்கிலீஷ்ல கிளப்டோமேனியான்னு சொல்றது, திருடுற புத்தி. ரொம்ப பெரியவர்களுக்கு அது இருக்கும். இதுல போய் ஸ்பூன் எடுத்து வருவாங்க, இந்த இதை எடுத்துட்டு வருவாங்க, எடுத்து தம்பைக்குள்ள போட்டுருவாங்க. வசதியானவங்க, பணக்காரவங்க எல்லாம் அப்படி அவங்களே அப்படி சொன்ன மாதிரி 1000 ரூபா இப்ப 4000, 5000, 10,000 கொடுத்து கூட தங்குவாங்க. சில்லற புத்தி உண்டு. இது சென்னை முதல் லண்டன் வரை உள்ள அனுபவம். இது எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு அதுக்கு கிளப்டோமேனியான்னு ஒரு வார்த்தையே வச்சாங்க. பெரிய செல்வமும் சிறிய திருட்டு புத்தியும் கலந்தும் இருப்பது உண்டு. அதனால நம்ம பாகுபாடோட கவனமா இருக்கணும். விவேகானந்தர் நிர்விகல்ப சமாதி அடைந்தவர், சச்சிதானந்தத்தை எட்டி தொட்டு நின்றவர். தாயாருக்கு உடல் நிலை சரியில்லை என்றவுடன் ஜாதகம் பார்த்தார். அவருக்கு அப்பா அம்மான்னு வந்தது, அந்த பாசம் வந்துட்டது. குறி சொல்பவன் நடுநிசைக்கு மயானத்திற்கு வர சொன்னான். அங்கு போய் அவர் சொல்லை கேட்டுக்கொண்டார். எது சரி எது தப்பு என்பதை விட எது உள்ளது என்று அறிவது சிறப்பு. இது உயர்ந்தது, அதனால் இங்கு மற்றது கலந்திருக்காது என்று வைத்துக் கொள்ள முடியாது. நம் கேஸை ஜெயித்து கொடுத்த வக்கீல் 15,000 பீஸ் வாங்கி கொண்டவன் மேலும் 20,000 பாக்கி என சொல்ல மாட்டார் என்பது நிலை. அப்படியும் ஒரு வக்கீல் தினமும் 15,000 சம்பாதிப்பவராயிற்றே, அதனால் பேச்சை மாற்றி பேச மாட்டார் என்று நாம் நினைக்க முடியாது. எல்லாரும் பேசுறது உண்டு. பேங்க் என்றால் பணம் நடமாடும் இடம். ஏஜென்ட் நம்பிக்கைக்குரியவர். நாம் பத்திரம் கொடுத்தால் ரசீது கொடுக்க மாட்டார். பத்திரம் திரும்பும் வாங்கும் பொழுது நம் கையெழுத்தை கேட்பார். பத்திரத்தை அடகு வச்சு பேங்க்ல லோன் வாங்கணும்னு சொன்னோம்னா நம்ம கொடுக்கும்போது அதுக்கு பேர் இந்த பேங்க் வாங்கின ரசீது கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம கொடுத்தோம்னா நம்ம வாங்கிட்டோங்கிறதுக்கு ரசீது கேட்பார். பத்திரம் தொலைந்து போனால் தெரியாது என்பார். இதெல்லாம் நடைமுறையில் சிறிய இடத்திலிருந்து பெரிய இடத்து வரை உள்ளது. ஆன்மீகம் இதற்கு விலக்கல்ல. ஆன்மீகம் உள்ள இடத்தில் மிகப்பெரிய சக்தி இருக்கும். அதனால் மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். எந்த உச்சகட்டத்திலும் நல்லவர் இருப்பார், கெட்டவரும் இருக்க முடியும். பிரதமர் ஆபீஸில் உள்ளவரை எல்லோரையும் மதிப்பு செயல்பட முடியாது. குறிப்பிட்ட ஆபீசர் நல்லவரா என பார்த்து நாம் அவருடன் பழக வேண்டும். நெடுநாளைய பக்தர், அன்னையோடு படித்தவர், சொற்பொழிவாளர், ஆசிரியர், பல புத்தகங்களை எழுதியவர் என்பதெல்லாம் ஒருவரை போற்றுவது சரி. மனித சுபாவம் அதையெல்லாம் தாண்டி மிக உயர்வாகவும் இருக்கும், அளவு கடந்து தாழ்வாகவும் இருக்கும். நமக்கு ஒருவருடைய தொடர்பு வேண்டுமானால் அதை சோதித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. யாரும் புதுசா தொடர்பு கொண்டாலும் அதை சோதித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. நான் அப்படி நினைத்தேன், பெரிய இடமாயிற்றே, பெரியவர்களாயிற்றே என்று சொல்வதை விட ஹாஸ்டலில் பழகுவதற்கும் கடையில் சாமான் வாங்குவதற்கும் பாகுபாடு தேவை என்பது போல பெரிய இடங்களின் பலன் பெறவும் பாகுபாடு தேவை என்பதை உணர வேண்டும். கண்ணை மூடிக்கொண்டு கிணத்தில் விழக்கூடாது, விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அன்னை சொல்வதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அன்னை சொல்றதா? அடுத்தது ஒரு ஜோக் மாதிரி ஒன்று சொல்றாரு. மகள் திருமணத்தில் பாட்டு கச்சேரியை ஏற்பாடு செய்தார் பணக்காரர். பாடகர் வந்து உட்கார்ந்தபின் உடனே பாடவில்லை என அவசரப்பட்டார். சுருதி கூட்டுகிறார்கள், அதனால் 2 நிமிஷம் ஆகும் என சொன்னது பொழுது, நான் 1 மாதத்திற்கு முன் அட்வான்ஸ் கொடுத்து விட்டேனே, அப்பொழுது இப்போ சுருதி கூட்டினால் என்ன, இப்போ என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டார். சுருதி மேடை மேல்தான் அமர்ந்த பின் தான் கூட்ட முடியுங்கிறது அவருக்கு தெரியல. வேறுபாடு தெரியணும், எதுவும் பாகுபாடு தெரியணும். உதாரணமாக சொல்லிருக்காப்பா. இன்டர்வியூக்கு போகும் மாணவனுக்கு பல விஷயங்களையும் போதிக்கலாம். எந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று சொன்னால் அவன் தேவலை என்றால் அதற்கு பதில் இல்லை. அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் எந்த தவற்றிற்கும் இடமில்லை. அதுவும் ஆசிரம தரிசனம் பெற்றவுடன் தவறு வர வழியே இல்லை. அப்படி ஒரு சிலர் வாழ்வில் இருந்தால் அது அவர்களே தங்கள் சுபாவத்தாலோ தவறானவர்கள் மீது உள்ள நம்பிக்கையாலோ வைத்துக் கொண்டிருப்பதாகும். நான் சொன்னேன், அதுவே மாறி போச்சு.
91 எழுதின புத்தகத்துல ஆசிரம தர்மத்தினுடைய ஏற்பாடு பண்ணாரு. அதுக்கப்புறம் அது அப்பா வந்து அன்பு அமிர்தமாகிங்கிறதுல வந்து ஆசிரம தொடர்பு வேண்டாம்னே எழுதிட்டார் அவரு. அதனால நம்பிக்கை பிறர் மேல யார் சரியானவர் யார் தவறானவர் என்ற விவாதத்திற்கு பதிலாக நமக்கு தொந்தரவு வரும் தொடர்பை கண்டு களைய முன்வர வேண்டும். அவ்வளவுதான். நம்ம வந்து அவருடைய பேச்சையும் இதையும் வச்சுட்டு மதிப்பிட வேண்டாம். வந்த பிறகு அவர் வந்த நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். அலர்ட்டா இருந்து கவனிச்சு அதுதான் முடிவெடுக்கணும். உயர்ந்த இடம் அன்னையோடு நெருக்கம் இருப்பதால் ஒருவரை முழுவதும் சரியானவர் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைகிட்ட வர்றவங்க அவங்க மாறுறதுக்காக வந்தவங்க. அன்னையினுடைய ஆன்மீக நிலையில அன்னைக்கு வந்து அன்னையை அவர் பாதிக்காது. ஆனா நம்ம அது பாதிக்காது. நெருக்கம் இருப்பதால் ஒருவர் முழுவதும் சரியானவர் என்று சொல்ல முடியாது. தவறாகவும் இருக்கலாம், முழுவதும் தவறாக இருக்கலாம். பார்த்து சோதனை செய்து ஏற்றுக்கொள்ளுதல் சரி. பொதுவாக அருள் வலிய வரும், ஆபத்தும் வலிய வரும். தவறானவர்கள் தானே வந்து அறிமுகமாவார்கள். உதவி செய்வதாக நல்லது செய்வதாக சொல்லி வருவார்கள். தானே வருபவர்களை கண்டு ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அவர்களுடைய தொடர்பை சோதனை செய்வது நல்லது. இதுபோல் பெரியவர் அன்னைக்கு நெருக்கமானவர் என்று ஒருவரை சொற்பொழிவு மற்ற அமெரிக்காவிலிருந்து வீட்டில் கூட்டம் போட்டு அழைத்தார்கள். அவர் வந்து இறங்குவதற்கும் அந்த வீட்டு அம்மா இறந்து உயிர் பெறுவதற்கும் சரியாயிருந்தது. அப்ப அவர் போற இடத்துலதான் இப்படி கெட்டது நடக்கும்னு அர்த்தம். பிறகு விசாரித்த பொழுது அவர் போகுமிடமெல்லாம் அப்படிப்பட்ட செய்திகள் உண்டு என்பது தெரிய வந்தது. அவரை நெருங்கியவருக்கு உள்ள நிலையும் அதை விளக்கியது. அன்னையையும் ஸ்ரீ அரவிந்தரையும் வழிபட்டால் போதும், சமாதியும் அவர்கள் வசித்த அறைகளையும் தரிசித்தால் போதும், வேறெதுவும் தேவையில்லை, வேறெவரும் தேவையில்லை என்பது சிறந்த கொள்கை. இப்ப அன்னையை ஏற்றுக்கொண்டு அப்பா புஸ்தகங்களை படித்து அப்பா சொல்ற முறைகளை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றினால் போதும். அதனால மற்றவர்களுடைய இதெல்லாம் வச்சு தேவையில்லை. இது மாதிரி இப்ப அப்பா சமாதிக்கு போயிட்டு வந்தா அதுக்குரிய பலன் உண்டு என்பது சிறந்த கொள்கை. எவருடைய தொடர்பு தேவை என்றாலும் அத்தொடர்பை சோதனை செய்து சரி என்று வந்தால் ஏற்றுக்கொள்ளும் முறை தொல்முறை. சோதனை செய்யாவிட்டால் தவிர்க்க முடியாது. அதனால பரிசோதிச்சு ஏற்றுக்கொள்ளணும். அன்னைக்கும் விபத்திற்கும் தொடர்பே இல்லை. விபத்தை தாங்கி வருபவர்களை விளக்கும் பாகுபாடு நமக்கு தேவை. நம்ம அது செஞ்சுள்ளது. இந்த திருவள்ளுவர் வந்து பத்தி சிற்றினம் சேராமை அப்படின்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார். அதாவது கீழியல்பு உள்ளவர்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அரசியல் பொருட்பாடுல சொல்றாரு அவர். நிலத்தியல்பால் ஈரிருந்து அற்றாகும் மனிதர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. நம்ம சுத்தி இருக்கிறவங்களால தான் நமக்கு அறிவு வரும். மனத்துள்ளது போல காட்டி மாந்தருக்கு ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. நம்ம நண்பர்கள்லாம் எப்படி இருக்கணும், நம்ம மனசுல இருக்கிற மாதிரி காட்டும். ஆனா வந்து அது சுற்றி இருக்கிறவங்கள வரும். அதனால சரியான தொடர்பு வச்சுக்கிறது வற்புறுத்தி திருப்பி சொல்றாரு அவர். இதுக்கு உதாரணம் முன்னே இங்க சொல்லியிருக்கிறேன். நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை. சிகரெட்டு புகை வந்து இது பண்ணாலே திணறும். நான் தமிழ் படிக்கும்போது தேர்வு எழுதுறதுக்கு போய் கும்பகோணத்தை சென்டர் போயிருந்தோம். தங்கியிருந்தோம். வரிசையா ஒரு லாட்ஜ் மாதிரி ரூம் போட்டு தங்கியிருந்தோம். அது சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிகரெட் குடிக்கிறவங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. வாசனை நல்லா இருக்குன்னு தோணுச்சு. டக்குன்னு தூக்கி வாரி போட்டுது எனக்கு. அதான் மனத்துள்ளது போல காட்டி மாந்தருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. அதனால சிற்றினம் நல்லவர்களோட தொடர்பு தான் இருக்கணும். போதும். தவறானவர்களுடைய தொடர்பு விளக்கணுங்கிறதுக்கு அது திருவள்ளுவர் சொல்றது. மனம் தூய்மை செய்வினை தூய்மை, அது இனம் தூய்மை தூவா வரும். மனம் தூய்மையா இருக்கணும், செயல்ல செய்யணும். அதுக்கு இனமும் தூய்மையானவர்கள் தான் இருக்கணும்னு அவர் கொடுக்கிறார். அவர் மனநலம் நன்னுயிர்க்கெல்லாம் ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனத்தை நல்லா வச்சிருக்கிறது வந்து மனிதனுக்கு நல்லது. அவனுடைய சுற்றி இருக்கிற இன நலம் தான் எல்லா புகழும் தரும் அப்படின்னு சொல்றாரு. நல்லினத்தின் ஊங்கில்லை ஊங்கு துணை இல்லையே, அலினத்தின் அலர்படுப்பதும் இல்லை. நல்ல இது ஒரு அன்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க துணையா இருப்பாங்க.
அது நல்லவர்கள் அல்லாதவர்களை வச்சிருந்தாக்க அவங்க அதை கொடுப்பாங்க. அதுக்கு மேல நட்புல சொல்றாரு, நான் இங்க பல முறை சொல்லியிருக்கிறேன், எல்லா சப்ஜெக்டுக்கும் 10 பாட்டு தான் எழுதினாரு. நட்புக்கு 5 அதிகாரம் எழுதினாரு அவருக்கு. அது நட்பு, கூடா நட்பு, நட்பு, நட்பு ஆராய்தல், பழமைன்னு எழுதியிருக்கிறார். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் சொல்றாரு. ஒரு நட்பனை கொள்ளும்போது அவனுக்கு ஆய்ந்து கொள்ளலைன்னா கடைசியில் தன்னுடைய சாவாவுக்கே ஆபத்து வரும். இப்ப நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வருது, குடிக்கிற நண்பர்கள் சேர்ந்து குடிக்கிறாங்க, 4 பேர் இது பண்ணி குடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதுல ஒருத்தனை அடிச்சு போட்டு கொண்டுடுறாங்க அந்த போதையில. அதனால நம்ம தொடர்பு கொள்கிறவர்களை அன்னை அன்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த தொடர்பை நம்ம பரிசோதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பாகுபாடு தேவை. அது நம்முடைய வளர்ச்சிக்கும் அன்னையின் அருளை பூர்ணமாக பெறுவதற்கும் உதவி செய்யும். சரி.